உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்ப்பது ஒரு பெரிய சந்தோஷம். தேவன் நமக்கு இந்நாள் வரைக்கும் சுகம் தந்து பலன் தந்து நம்மை நடத்தினதற்காக அவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக இருப்போம். இந்த நேரத்திலையும் நம்முடைய தலைப்புக்கேற்ற நம்முடைய இந்த குரூப்புடைய தலைப்புக்கேற்றபடி குடும்பம் அப்படிங்கிற அப்படிதான் நான் நினைத்தேன். ஆகவே இந்த வேளையிலையும் தேவன் குறிப்பாக குடும்பத்தை அவர் எவ்வளோ முக்கியப்படுத்துகிறார், அல்லது கணவன் மனைவி உறவை அவர் எவ்வளோ முக்கியப்படுத்துகிறார் அப்படிங்கிறதை சமீப காலங்களாகவே பல்வேறு நேரங்களில் அதை உணர்ந்திருக்கிறேன். அதை உங்களோடு கூட சேர்ந்து நானும் பிரயாசப்படுகிறேன். அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த நிலையை எட்டும்படிக்கு அல்லது அந்த ஆசீர்வாதங்களை நானும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நானும் அதை முயற்சி செய்கிறேன். ஆகவே இந்த நேரத்திலையும் நாம் அது சம்பந்தமாக சில காரியங்களை பார்க்கலாம். குறிப்பாக தேவன் பொதுவாக இந்த உலகத்திலே குடும்பம் அப்படிங்கிறது நிறைய பேர் அதை ஓரளவுக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதை யாரும் அள்ளத்தட்டுவதில்லை. ஒருவேளை வெளிநாடுகளில் எப்படியோ தெரியவில்லை. மற்றபடி இங்கே இருக்கிற இந்தியாவிலையும் சரி, சில நாடுகள் மற்ற நாடுகள்லையும் சரி, எல்லாருமே திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தம் அல்லது கணவன் மனைவி அப்படிங்கிறதை அங்கீகரிக்கிறார்கள். ஏனென்றால் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டபடினாலே அதை யாரும் மறுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. சில பேர் அதை மாற்றி நினைக்கிறார்கள், அவர்களும் வெற்றி அடைகிறதில்லை. ஆகவே எல்லாருமே திருமணத்தை ஒரு சந்தோஷமான நிகழ்வாகத்தான் எடுக்கிறார்கள். ஆனால் எல்லாருடைய திருமண வாழ்க்கையும் அப்படி இருப்பதில்லை. உலகத்திலே நாம் பார்க்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இல்லை. ஆனால் தேவனுக்குள்ளாக யார் திருமணத்தை உண்டாக்கினார்களோ, குடும்பத்தை உண்டாக்கினாரோ, அவருக்கு உள்ளாக வாழுகிற வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு சராசரியான வாழ்க்கையாக இல்லாதபடி ஒரு மேலான ஒரு தரத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தரம் என்பது நீதி, நியாயம், கற்பு அப்படிங்கிறதை தாண்டி ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு பரிபூர்ணமான, சமாதானம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எனக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம், இதற்கு முன்பாக இந்த வசனத்தை நானும் கேட்டிருக்கிறேன், இதை நானும் விசுவாசிக்கிறேன். அந்த வசனத்தை படித்து நாம் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். இதில் தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் யாராவது கிங் ஜேம்ஸ் வெர்சன் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற இதை கூட பார்க்கலாம். அதாவது உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதை இங்கிலீஷ் பைபிளில் தலைகீழாக இருக்கிற மாதிரி இருக்கும். தலைகீழானா இதில் முதல்ல ஆரம்பித்து முடிக்கிறது போல் இருக்கும். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் நன்றாக இருக்கும். இந்த 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலையும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாய் கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டிலேயும் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக அப்படின்னு சொல்லி அவர் இங்கே இப்படி வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை திருப்பி வாசித்தோம் என்று சொன்னால், அதாவது 20, 19 அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், அல்லது 19ஆம் வசனத்தை முன்பாக வைத்து 20ஆம் வசனத்தை முன்பாக வைத்து கடைசியிலே 18ஆம் வசனத்தை வைத்தோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை இன்னும் நன்றாக இருக்கும்.
அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டால், அந்த 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல, உங்கள் உங்கள் நாட்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி, அது எப்படி இருக்குமாம், ஏதோ தப்பித்தோம் பிழைத்தோம், ஏதோ வாழ்கிறோம் அப்படின்னு இல்லாதபடிக்கு, ஏதோ பரவாயில்லைங்க எங்களோட வாழ்க்கை ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லாதபடிக்கு, உலகத்தில் இருந்தால் ரொம்ப மோசமாக போயிருப்போம், சபைக்கு வந்ததுனால நாங்கள் தப்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி கூட இல்லாதபடிக்கு, ஆண்டவர் சொல்லுகிற அந்த அளவீடு என்பது, அல்லது அந்த அவர் எப்படி எதை உதாரணமாய் சொல்கிறார் அப்படின்னா, அந்த கிங் ஜேம்ஸ் வெர்சன் பைபிளில் அதாவது பூமியின் மேல் பரலோகம் இருக்கும் நாட்களைப் போல உங்கள் நாட்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கும். பூமியின் மேல் பரலோகம் இருக்கும், இது தமிழ் எப்படி எழுதியிருக்குன்னா, பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சரியானபடி சொல்லப்போனால், பூமியின் மேல் பரலோகம் இருக்கிற நாட்களைப் போல அந்த நாட்கள் அநேக நாட்களாய், அல்லது உங்கள் நாட்கள் எல்லாமே, திருமணம் என்று ஒரு குடும்பம் என்று ஆரம்பிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஒரு மனிதன் 25 வயதிலே திருமணம் செய்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மனிதன் ஒரு 75, 80, சில பேர் 90 வயது வரைக்கும் கூட ஒரு குடும்ப கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறார்கள். அதாவது இப்போ உலக பிரகாரமாய் பேசுவோம் என்று சொன்னால், எப்போ அத்தனை வருஷங்கள் வாழ்கிறதா அப்படின்னு ஒரு வருஷம் 2 வருஷம் தள்ளுகிறதே பெரிய விஷயமா இருக்குது. எப்படி 50 வருஷம் 60 வருஷம், சில பேர் சொல்லுகிறதெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? 60 வயது 60 கல்யாண நாள் எத்தனைன்னா 60வது 60 வருஷங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 85, 90 வயதாக இருக்கிறவர்கள் திருமண நாள் கொண்டாடும் போது 60 வருஷம் எங்கள் திருமணமாகி 60 வருடங்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? 60 வருடங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில பேர் 1 வருடம் 2 வருடம் கடக்கிறதே பெரிய விஷயத்தை போல நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போ இதில் என்ன ஆச்சரியன்னா, எவ்வளோ வருஷம் வாழ்ந்தோம் என்பது கூட முக்கியமல்ல, அப்படி கிடைத்தால் சந்தோஷம்தான். ஆனால் இந்த 60 வருடங்களும் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் 25 வயதிலே திருமணமாகி ஒரு 85 வயது ஆகிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போது கிட்டத்தட்ட 60 வருஷங்கள் அவர் ஒரு திருமண வாழ்க்கை வாழ்கிறார் என்று சொன்னால், இந்த 60 வருஷங்களும் எப்படி இருக்குமாம்? இங்கே வசனத்திலே வாசிக்கிறது போல, பூமியின் மேல் பரலோகம் இருக்கும் நாட்களை போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது அந்த அந்த தம்பதியினுடைய நாட்கள் மட்டுமல்ல, இங்கே ஆண்டவர் பாருங்கள், உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஒரு குடும்பத்திற்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம், அதாவது பரலோகம் என் வீட்டில் இருக்கிற அந்த ஆசீர்வாதமானது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது என்ன செய்யும்னா அது கடந்து போகும். அவர்களும் இதே வழியை பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அது ஒரு சொத்தாக, அதாவது பழைய ஏற்பாட்டிலே ஒரு தேவன் வாசம் பண்ணுகிறார் அல்லது தேவன் எங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிறதற்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சில அடையாளங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார். உதாரணமாக, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்தர பயணத்தில் போகும் பொழுது அவர்களுக்கு வழியிலே பகலிலே மேகஸ்தம்பம் இருக்கும், இரவிலே அக்னி ஸ்தம்பம் இருக்கும். இது ஒரு அடையாளம். அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், அவர்கள் வைத்திருக்கிற அந்த கூடாரத்திலே அவர்கள் செய்து வைத்த அந்த கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்திலே அடிக்கடி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், மேகம்
மேகம் வந்து அதை மூடிக்கொள்ளுமாம். அந்த மேகம் மூடிக்கொள்ளுமாம். அதே போல் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற அந்த நாள்லையும் கூட அப்படி நடந்ததாம். அந்த மேகம் வந்து அவர்களை மூடினதாம். அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டால், இதெல்லாம் ஒரு அடையாளம். அதுபோல் இப்போ ஆண்டவர் வந்து ஒரு குடும்பத்திற்கு அவர் வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம், குடும்பத்திலே அவர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மேகஸ்தம்பம் அது எப்படி சொல்லலாம்னு கேட்டால், நாங்கள் என்னை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், நான் என்னுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய வீட்டிற்கு வந்த அந்த மேகஸ்தம்பம் அல்லது என் வீட்டின் மேலே இருந்த அந்த மேகஸ்தம்பமானது என்னுடைய நாட்கள் முடியும் வரைக்கும் அதே அங்கே தங்கியிருந்தது. என்னுடைய பிள்ளைகளுடைய நாட்கள்லையும் அது அங்கேயே தங்கியிருந்தது. அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். பசங்க பிள்ளைகளுக்கு சொத்து சம்பாதிக்கிறது என்ன சொத்து? இதெல்லாம் இந்த பூமிக்குரிய காரியங்களா பெரிய விஷயம் இல்லை, இதுதான் பெரிய விஷயம். என்னுடைய நாட்களும் என்னுடைய பிள்ளைகளுடைய நாட்களும் பரலோகமே இந்த பூமியில் இருந்தால் அது எப்படி இருக்கும்? அப்படி போல அது அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ இந்த வசனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொள்ளை கொள்ளையாக அவர்கள் மேல் பிரியம் வைத்து அவர்களை சும்மா கொஞ்ச நெஞ்சமல்ல, இஷ்டத்துக்கு அல்லது தெவித்து போகும் வரைக்கும் அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாதமாய் வைக்க நினைத்தார். அதற்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த வசனம். உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பரலோகம் இந்த பூமியில் இருக்கிற நாட்களைப் போல அநேகமாக இருக்கும்படிக்கு, அது ஏதோ ஒரு வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தோம் அதுக்கப்புறம் ஒன்றும் சரியில்லைங்க அப்படி இல்லாமல் அநேக வருஷங்கள் அல்லது எத்தனை வருஷங்களாக இருந்தாலும் சரி, 60 வருஷம் திருமண வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அது எப்படி இருக்குன்னு கேட்டால் அது ஒரு பரலோகமே இந்த பூமியில் இருந்தது அல்லது எங்கள் குடும்பத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லத்தக்கதாக நம்முடைய ஜீவியம் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால தான் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த நிலைப்பாடானது அதை குறித்து நாம் தேவன் பார்க்கிற பிரகாரமாக நாம் பார்க்க வேண்டும். அதை வந்து சில பேர் அசட்டியாக எண்ணுகிறார்கள். கணவனை மனைவி அசட்டை பண்ணுகிறார்கள், மனைவி கணவன் அசட்டை பண்ணுகிறார். ஏதோ ரொம்ப என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னா, என்னோட தகுதிக்கு நீ எல்லாம் எனக்கு பொருத்தமில்லை, ஆனாலும் நான் என்ன செய்கிறேன், நான் தியாகமாக உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கணவன் நினைக்கிறான். மனைவியும் சளைத்தவர்கள் அல்ல, மனைவியும் என்ன நினைக்கிறான்னா, நான் வந்து என்னை எங்கெங்கோ பொண்ணு கேட்டாங்க, நான் எப்படியோ உங்களுக்கு வாழ்க்கப்பட்டேன், ஆனாலும் நான் இருக்கிறது ஒரு பெரிய தியாகமாக்கும் அப்படின்னு மனைவிமார்களும் சளைத்து இல்லை. ஆனால் இல்லை 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 அப்படியெல்லாம் கிடையாது, அப்படி இல்லை. அப்படிப்பட்ட மனப்பான்மை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் தயவுசெய்து அந்த மாதிரி வரும். நமக்கு அடிக்கடி நாம் சோதிக்கப்படுவோம். என்னுடைய தகுதிக்கு, என்னுடைய தராதரத்துக்கு, என்னுடைய காரியங்களுக்கு ஏற்ற ஆள் இவர் இல்லை அல்லது இந்த மனைவி இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நேரம் நமக்கு வரும். அது அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் தயவுசெய்து அது ஏதோ ஒரு அருவருப்பை மிதித்தது போல என்ன செய்து விடுங்கள்னு கேட்டால் அதை ஒதுக்கி தள்ளி விடுங்கள். ஏன்னு சொன்னால் அது 100க்கு 100 தவறு. அது மோசமான ஒரு சிந்தனை, அது மோசமான ஒரு சிந்தனை. அது ஏதோ சரியானதை சிந்திக்கிறேன் என்று சொல்லி ரொம்ப நேரம் சிந்திக்காதீங்க. அதை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டாம், அதை உடனே தள்ளி விடுங்கள். அது மோசமான சிந்தனை. அதற்கு பதிலாக நாம் எப்படி நினைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒருவரை குறித்து ஒருவர், ஒரு கணவன் என்பவன் மனைவியை பற்றி எப்படி நினைக்க வேண்டும் அல்லது மனைவி கணவனை பற்றி எப்படி நினைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதாவது கிடைக்கக்கூடாத எனக்கு இது கிடைக்கக்கூடாதது, கிடைக்க வேண்டியதில்லை, ஆனால் எனக்கு என்ன செய்திருக்கிறது, எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் என்ன செய்யணும்னா ஒருத்தர் மேல் ஒருத்தர் அப்படி, அதாவது கிடைத்ததற்கரிய
பெரும் செல்வமாக மனைவியை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். கிடைத்ததற்கரிய பெரும் செல்வமாக ஒரு கணவனை மனைவி அப்படி மதிக்க வேண்டும். அப்படி அப்படி நாம் ஒருவரை ஒருவர் ஏன் சரி எதனால் அப்படின்னு சொன்னால், எதனால் அப்படின்னா, ஏனென்றால் அது தேவன் கொடுத்தது, தேவன் கொடுத்தது, தேவன் கொடுத்தபடினாலே அதை நம்ம அப்படி மதிக்க வேண்டும். தேவனுடைய கரத்திலிருந்து நான் என் மனைவியை பெற்றுக்கொண்டேன், தேவனுடைய கரத்திலிருந்து என் கணவனை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ தேவனுடைய கரத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி உண்டா அப்படின்னு கேட்டால் எனக்கு தகுதி இல்லை. இப்போ தேவன் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை எனக்கு பரிசாக கிஃப்டாக அவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை எப்படி மதிக்க வேண்டும் அப்படின்னா, இது எனக்கு கிடைச்சிருக்கவே வேண்டியதில்லை, ஆனால் கிடைச்சது. ஆமாம், அப்படிதான் நம்ம நினைக்கணும். நம்ம சில நேரங்களில் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, மனைவியெல்லாம் பக்கத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி கணவன் பக்கத்தில் இல்லாத போது நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையை குறித்து அல்லது திருமண வாழ்க்கை துணையை குறித்து, உங்கள் வீட்டுக்கு புருஷனை குறித்தோ மனைவியை குறித்தோ என்ன யோசித்து கொண்டிருப்பீர்கள்? அல்லது ஆண்டவரிடத்தில் என்னதான் சொல்லுவீர்கள்? ஆண்டவரை பார்த்து என்னதான் சொல்லுவீர்கள்? இப்போ ஆண்டவர் அதையெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப காதை தீட்டிக்கொண்டு இருப்பார். ஆண்டவர் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்னதான் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்பதற்கு ஆசையாக இருப்பார். அது ஒரு வேறொரு மாதிரி போயிடக்கூடாது. அதாவது ஆதாம் சரியானதைத்தான் சொன்னார். இப்போ ஆதாம் சொன்னது போல நாம் சில நேரத்தில் சொல்லுகிறது இல்லை. ஆதாம் என்ன சரியானதை சொன்னார் அப்படின்னு, ஆதாம் சொன்ன பதிலிலே, அதாவது ஆதாம் ஆண்டவரோடு பேசினார் அல்லவா, அந்த பேசின பதிலே தவறும் இருக்கிறது, சரியும் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இப்போ ஆண்டவர் அந்த பழத்தை அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களவா, சாப்பிட்ட பிறகு ஆண்டவர் கேட்கிறார், நான் விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு சொல்லி ஆதாம் இடத்துல கேட்கும் பொழுது, ஆதாம் சொல்லுகிற பதில் ஒரு வரி சரி, இன்னொரு வரி தவறு. அது என்ன அப்படின்னா, ஒரு வரி என்ன, நீர் கொடுத்த ஸ்திரியானவள், நீர் கொடுத்த ஸ்திரீ, நீர் கொடுத்த ஸ்திரீ. அப்போ அடுத்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது தப்பான பகுதி. நீர் கொடுத்த ஸ்திரீ தான் கொடுத்தா, அதனால தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பழியை ஆண்டவர் பேர்லே, அதாவது முதல்ல மனைவி பேரில் போட்டான், அதற்கப்புறமா ஆண்டவர் பேர்லே போட்டான். நீங்கள் ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருந்தா, ஒரு ஞானமுள்ள மனைவியை கொடுத்துருந்தா, ஒரு கீழ்ப்படுகிற மனைவியை கொடுத்துருந்தா எனக்கு இப்படி ஆயிருக்குமா? இப்போ என் மேலே கெட்ட பேர் வந்திருக்குமா? நீங்கள் கொடுத்த மனைவி சரியில்லை, அது சொல்கிற பேச்ச கேட்குறதில்ல, அது பாட்டுக்கு போனால் நான் என்ன செய்கிறது? எங்கூட தானே இருக்கணும். அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டுக்கு சாத்தானோட சர்ப்பத்தோட பேசுது வந்ததுன்னா, அப்போது நீங்கள் கொடுத்தது ஒன்றும் சரியில்லை. என்னோடய தகுதிக்கு ஏற்றபடி கொடுத்துருக்கணும். என்னுடைய கணக்கு என்ன, என்னுடைய டீசென்ட் என்ன, என்னுடைய அறிவு என்ன, ஆற்றல் என்ன, எனக்கு எப்படி நீங்கள் இப்படி கொடுத்து கடைசியில் என்னோடய பேரவே கெடுத்துருச்சு பாருங்கள் அப்படிங்கிற ஆவியில் தான் என்ன செய்தான்னா ஆதாம் பேசினார். அதனால் அவர் பேசினது தப்பு. ஆனால் அவர் சொன்ன அந்த முதல் வரியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன வரின்னா, அவர் ஆதாமுக்கு நன்றாக தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, இந்த ஸ்திரீ யார் கொடுத்தது அப்படின்னா தேவன் கொடுத்தது. அதிலெல்லாம் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் வேறு எதுவும் இல்லை, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் அவனுக்காக அவனுடைய விழா எலும்பிலிருந்து எடுத்து படைத்து கொடுத்ததுனால அதில் அவனுக்கு தெளிவாக இருந்தான். ஆதாம் தெளிவாக இருந்தார், இது தேவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் அப்படின்னு அவன் இழுத்து அப்புறம் அதில் எத்தனையோ காரியங்களை அவன் சேர்த்துக்கிட்டான். அது தப்பு. ஆகவே அந்த ஒரு வரியிலிருந்து நம்ம கணவன் மனைவியாக இருக்கிற ரெண்டு பேருமே என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த உலகத்திலே தெரிந்தெடுத்து கொடுத்த இந்த மனைவிக்காக, அல்லது நீர் எனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்த, நீர் கொடுத்த என் புருஷனுக்காக, நீர் கொடுத்த என் மனைவிக்காக, ஆண்டவரே உமக்கு ரொம்ப நன்றி. ஆண்டவரே, என்னை போல ஒரு மனுஷனை பொறுத்து கொண்டு
எனக்கு சாப்பாடு செய்து போட்டு, எனக்கு துணி துவைத்து, என்னோடு கூட ஆலோசனை பண்ணி, என்னோடு கூடவே இருக்கிற ஒரு 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 பெண். அது அது ரொம்ப, ஆண்டவரே, இது வேறொரு பெண்ணாக இருந்தால் என் கூட வாழ மாட்டான், எப்பொழுதும் ஓடி இருப்பாவ. வேறொரு புருஷனாக இருந்தால் எப்பொழுதோ என்ன செஞ்சிருப்பான், ஓடி இருப்பான். ஆனால் நீர் கொடுத்த மனைவி ஆனபடினாலே, நீர் கொடுத்த கணவனானபடினாலே அவர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள் ஆண்டவரே, இருக்கிறார்கள். அதனால் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே, நான் நீர் கொடுத்த என் மனைவிக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த என்னுடைய கணவனுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னு நம்ம தனியாக உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். ஒருவேளை இது வரைக்கும் அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னால் இனிமேல் அப்படி சொல்லுங்கள். ஆனால் அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் சொல்லலைன்னு சொன்னால் அது தப்பாக போயிடும். எப்படி தப்பாக போயிடும்னா, ஆதாம் சொன்ன தப்புப்படி நம்ம போயிடுவோம். அது என்னென்னா, கொடுத்ததெல்லாம் அவர் தான் கொடுத்தாருங்க, ஆனால் என்னோடய தகுதிக்கு ஏற்றபடி கொடுக்கலைங்க, அதனால் அவளால் நானும் பாவம் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற, அதாவது தேவன் தான் கொடுத்தாரு ஆனால் சரியானதை கொடுக்கல. ஒரு ஞானம் இல்லாத பொண்ணை கொடுத்துட்டாருங்க, அல்லது ஒரு ஞானம் இல்லாத மனுஷனை கொடுத்துட்டு இன்றைக்கி நான் கிடந்து தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டில் நம்ம வந்துடுவோம், அந்த மாதிரி ஒரு ஆவியில் நம்ம வந்துடுவோம். அதனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த முதல் வரியை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். ஆதாம் சொன்ன முதல் வரி, நீர் தந்த ஸ்திரியானவள், நீர் தந்த கணவன் அப்படிங்கிறதை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சரி, இப்போது அதே போல் ஆண்டவர் கணவன் மனைவி உறவை ஆண்டவர் எவ்வளோ மதிக்கிறார் தெரியுங்களா? அதில் கொஞ்சம் கூட இப்போ உலகத்திலே சர்வசாதாரணமாக இருக்கிற அல்லது கிறிஸ்துவர் மத்தியிலையும் பரவி கிடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், விவாகரத்து அப்படி மலிந்து கிடக்கிறது. ஒருவேளை நாம் விவாகரத்து செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நாமோ பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அது எவ்வளவு சீரியஸாக அதை பார்க்கிறார். இன்றைக்கு அந்த மாதிரி சீரியஸாக யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க திருமண உறவை. உதாரணமாக அந்த வசனத்தை பாருங்கள். அதற்கு முன்பாக நம்ம இப்பொழுது இந்த படித்த இந்த வசனத்திற்கு இன்னொரு வசனத்தையும் நான் காண்பித்து விடுகிறேன். அதாவது தேவனுடைய வார்த்தை, நீங்கள் இந்த வசனத்தில் நாம் படித்த அந்த உபாகம் 11, 18, 19, 20களில், நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலையும் உங்கள் ஆத்மாவிலையும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை ஞாபகம் வைத்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதற்கு ஒப்பனையாக சமீபத்தில் நான் வேதத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனுஷனை நான் படித்தேன். அது 2 சாமுவேல் புத்தகத்தில் அந்த மனுஷன் இருக்கிறான். அதை பார்த்து விட்டு நாம் போகலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த தேவனுடைய பெட்டியை தாவீது ராஜா என்ன செய்வார்னா, அந்த எருசலேமுக்கு கொண்டு வருவார். அவர் கொண்டு வர நினைத்ததெல்லாம் தப்பு கிடையாது, ஆனால் அவர் செய்த விதம்தான் தப்பு. அதாவது அவர் தேவனுடைய அதாவது தோளில் தான் தேவனுடைய பெட்டி எப்பொழுதுமே லேவியர்கள் தோளில் மேல் சுமந்து கொண்டு வர வேண்டும். இதுதான் தேவனுடைய பிரமாணம். ஆனால் தாவீது இந்த பிரமாணத்தை மறந்து அதை ஒரு வண்டியில் ஏற்றி கூட்டி கொண்டு வண்டியிலே கொண்டு வந்தார். அப்புறம் நடந்தது நமக்கு தெரியும். அந்த வண்டி மாடுகள் மிரண்டது, அதை ஒரு மனிதன் தொட்டான், அவன் அதற்கப்புறம் செத்தான். அதனால எல்லாரும் பயந்து என்ன செய்தாலும் கேட்டால், தேவனுடைய பெட்டியை ஒரு மனுஷனுடைய வீட்டிலே கொண்டு போய் வைத்தார்கள். அந்த அந்த வசனம்தான் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அந்த வசனத்தை பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த வசனம், அதாவது அந்த தேவனுடைய பெட்டியில் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டால்,
ஆண்டுடைய 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள் அந்த தேவனுடைய பெட்டியில் இருந்தது. இப்போ உருவகமாக அல்லது வெளித்தோற்றத்தின்படி அந்த பெட்டியை அந்த ஓபேத் ஏதோம் வந்து என்ன செய்தான்னா தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவனும் அந்த வார்த்தையின்படி செய்ய மனதாக இருந்தான். அதனால் அந்த அந்த பெட்டி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து 3 மாதம் அந்த பெட்டி அவங்க வீட்டில் இருந்துச்சுங்க. அந்த 3 மாதமும் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அது வரைக்கும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருப்பாரான்னு கேட்டால் ஆசீர்வதித்திருந்திருப்பார் தான், இல்லை என்று சொல்ல முடியாது. அவனும் இஸ்ரவேலன் தான். ஆனால் இந்த பெட்டி அவர்கள் வீட்டிலே போன நாள் முதல் கொண்டு 3 மாதம் அந்த கர்த்தர் அந்த அந்த தனிப்பட்ட மனிதன், அந்த வீட்டின் தலைவனாகிய ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். பாருங்கள், தேவன் வந்து ஒரு தன்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தை எப்படி விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறதை பாருங்கள். அவனையும் சரி அவனுடைய குடும்பத்தாரையும் சரி அவர் ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதிக்கிறார் அல்லது ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கிறதை வெளியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கண்டு அல்லது தாவீது கண்ட பிறகுதான் திரும்பவும் ஆண்டுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வருவதற்கு மறுபடியும் நல்ல முறையிலே செய்கிறார்கள். அப்போ இதிலிருந்து நாம் பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டால், எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறார்கள், குறிப்பாக இந்த மாதிரி எந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், திருமணத்தை குறித்து தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராகவும் எவ்வளவு கவனம் உள்ளவராகவும் எவ்வளவு அதை மேன்மையாய் பார்க்கிறார் என்று ஒரு மனிதர் தன்னிலே என்ன துவங்கிவிட்டால், ஆதாமை போல நீர் கொடுத்த ஸ்திரியானவள் அப்படின்னு குறை சொல்லாமல் நன்றி சொல்ல பழகிவிட்டால், அது வந்து என்னன்னு கேட்டால், அது வந்து தேவனுடைய வார்த்தையை அல்லது தேவனை கனப்படுத்துகிறது போல, அந்த பெட்டியை கனப்படுத்துகிறது போல. அந்த நாளிலிருந்து அந்த தேவனுடைய பெட்டி அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டிற்கு வந்த நாளிலிருந்து 3 மாதம் ஒரே ஆசீர்வாதம் அந்த வீட்டில். பாருங்கள், அப்படிதான் நம்முடைய வீடும் சரி, நாமும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் சரி, அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, இப்போது திருமணத்தை குறித்தான அந்த அந்த அதை வந்து யார் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வந்து என்றால் ஏன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் போய் அபிப்பிராயம் கேட்கக்கூடாதுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஆளுகிட்ட போய் அபிப்பிராயம் கேட்கக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் யாருக்குமே தேவனுடைய இருதயம் தெரியாது. தேவன் திருமணத்தை எவ்வளவு முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற யாரிடத்துலையுமே தெரிய மாட்டேங்கிறது. விசுவாசிகளுக்கு கூட இன்னும் தெரிய மாட்டேங்குது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறது போல அந்த மாதிரி சீரியஸாலாம் யாரும் பார்க்கறது கிடையாது. இயேசுவனிடத்துல வந்து கேட்கிறார்கள். இப்போ இயேசு வந்து அவர் சொல்லி கொடுக்கிறார். அவர்தான், அதாவது தேவனுடைய இருதயத்தை ஆதியிலிருந்து பார்த்தவர் அவர், அல்லது ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது ஆண்டவர் கூட இருந்தார். அவர் அப்படி பார்த்தார். ஆதாம் ஏவாளையும் எப்படி இருந்தார்கள், எப்படி தேவன் என்ன மனநோக்கத்திலே செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். அதனால அவரிடத்துல போய் கேட்டார்கள். அப்போ அவர் சொல்கிறத பாருங்க, அந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பரிசேயர் வழக்கம் போல அவரை சோதிக்கிறார்கள். இந்த பரிசேயருடைய வேலை என்னன்னு கேட்டால், இவர்களுக்கு எது சௌரியம் இல்லையோ, எது கஷ்டமாக இருக்கிறதோ அதை போய் கேள்வி கேட்பாங்க. இப்போ ராயனுக்கு வரி கொடுக்கறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அப்புறம் அதே மாதிரி தான் இதையும் கேட்குறாங்க. மனைவி கூட ஒத்து போகிறது கிடையாது, மனைவி கூட நல்ல குடும்பத்தை கட்டுறது கிடையாது. அதனால அதை வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாயிலும் தள்ளிவிடுவது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா பழைய உடன்படிக்கையிலே மோசே வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னு சொன்னால்,
அவர் பார்த்தாரு. அதாவது பழைய ஏற்பாட்டிலே மோசே வந்து தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் அப்படின்னு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அது ஏன்னு கேட்டால் டெய்லி சண்டை, டெய்லி சண்டை, சண்டையோ சண்டை, ஒத்தே போக மாட்டேங்குது. ஏப்பா இத்தனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது எதுக்கு டெய்லி அடி வாங்குறதா, அல்லது டெய்லி இந்த சந்தேகப்படுற மனைவியோட வாழ்கிறதா, இந்த நரக வாழ்க்கை எதுக்கு அப்படின்ட்டு அவர். ஏன்னா அந்த மாதிரி இருதயம் அவர்களிடத்துல இல்லை அந்த காலத்தில். பழைய ஏற்பாட்டில் வந்து அவர்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கடினமான இருதயம். இப்போ நீங்கள் பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திற்கும் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை ஆண்டவர் கற்பலகையிலே எழுதி கொடுத்தார். இது நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை 10 கற்பனைகளை ஆண்டவர் கற்பலகையில் எழுதி கொடுத்தார். சரி, இப்பொழுது நம்முடைய சர்ச்சில் ஏதாவது கற்பலகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இப்பொழுது இல்லை. ஏன் இல்லை? சரி, ஏன் கற்பலகையில் எழுதி கொடுத்தார் ஆண்டவர்? ஏனென்றால் அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், அவர்களுடைய இருதயம் கடினப்பட்ட ஒரு இருதயம். அது தேவனோடு இருக்கிற உறவிலும் சரி, கணவன் மனைவி உறவிலையும் சரி, ஒரு கடினமானவர்கள். ஆண்டவரே எத்தனை தடவை அங்கலாய்த்து சொல்வார் அல்லவா, அப்பா நான் எத்தனை உங்களுக்காக நான் என்னவெல்லாம் செய்கிறேன், இப்படி கடினமுகம் காமிக்கிறீங்களே, அவனோட பிடரி எப்படி கடினமான பிடரி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படி வருத்தப்படுவார். அப்போ என்னன்னா, மனுஷனுடைய இருதயம் கடினமாக இருந்தபடினாலே ஆண்டவர் தன்னுடைய பிரமாணங்களை கற்பலகையில் எழுதி கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாடு துவங்கும் பொழுது கற்பலகை அல்ல. நீங்கள் எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். அவருடைய பிரமாணங்களை எங்கே எழுதுகிறார்? நம்முடைய இருதயத்திலே, சதையாகிய இருதயத்திலே தான் எழுதுகிறார். அதனால இப்போ நம்முடைய இருதயம் கடினமான இருதயம் இல்லை. இப்போ புதிய உடன்படிக்கை என்பது வேறு. அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு என்னுடைய இருதயம் மிருதுவாகிவிட்டது. ஆகவே இப்பொழுது ஆண்டவர் வெளியிலே கற்பலகை பார்த்து பிரமாணத்தை எழுதுகிறது கிடையாது, என்னுடைய இருதயத்தில் எழுதுகிறார். இப்போ இருதயத்தில் எழுதும் பொழுது என்ன வித்தியாசம்னு கேட்டால், இங்கே இவங்க கேள்வி கேட்குறாங்களவா, எந்த முகாந்தரத்தினாலாயிலும் மனைவியை தள்ளிவிடுகிறது நியாயமா அப்படின்னு கேட்டால் எந்த முகாந்தரத்திலும் அல்ல. ஆண்டவர் அதற்கு பதில் சொல்கிறார், ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும். சில பேருக்கு கெத்தா இருப்பாங்க சில புருஷர்கள். நான் யார் தெரியுமா, நான் புருஷன், நான் மேன், நான் மனிதன் அப்படின்னு ஒரு பெரிய கெத்தில் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமாக, அல்லது மனிதன் அல்லது மனிதம் அப்படிங்கிறது வந்து ஏதோ மனிதன் மட்டுமல்ல, புருஷன் மட்டுமல்ல, மனிதன் அல்லது இந்த உலகத்திலே மனுக்குலம் அப்படிங்கிறது வந்து 2 பேரும் சேர்ந்தது தான். அந்த தாழ்மை முதலாவது நமக்கு வேண்டும். அதனால இனியெல்லாம் வந்து அப்படி பேசக்கூடாது. அதற்கு பதிலாக ஆணும் பெண்ணுமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர். அப்போ மனிதர் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் ஆணும் பெண்ணும் தான். நான் தான் எல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. அதனால இப்போ ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னால் அது வந்து அது எப்படி அவர் ஆண்டவர் சொல்றாருன்னா, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் புதிக்கார்க்கு கடவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை ஆண்டவர் இந்த வசனங்களை நீங்கள் நன்றாக ஆண்டவர் என்ன ஆவியிலே சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு பிரிக்க முடியாத, அதாவது ஒட்ட வைக்கப்பட்ட, இப்போ மனுஷர் அல்லது கணவன் மனைவி அப்படின்னாவே அதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அது வந்து ஒரு பிரிக்க முடியாத, பிரிக்கக்கூடாத, அப்படி ஒட்ட வைக்கப்பட்ட. இப்போ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இவங்களை 2 பேர்த்தையும் பிரித்தா என்னங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா,
இந்த சாலமோன் ஒரு கதையை ஒரு விடுகதை, ஒரு சாலமோன் காலத்தில் 2 பெண்கள் நியாயம் கேட்க வருவாங்க. ஒருத்தி என்னுடைய பையனை இவ செத்து போயிட்டா, அது இவ பையன் அப்படின்னு ஒரு பிரச்சனையோடு வருவாங்க. அந்த பிரச்சனைக்கு உண்மையான தாய் யாருன்னு கண்டுபிடிப்பதற்கு அவர் அந்த ஞானமாக தேவன் கொடுத்த ஞானத்திலிருந்து சாலமோன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அவர் கொடுத்த பதில் என்னென்னா, அந்த மீதி உயிரோடு இருக்கிற அந்த குழந்தையை 2ஆக பிளந்து ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்கிறது ரொம்ப பயங்கரமான பதில். ஆனால் அந்த பதில் அது அது அதை அதை உண்மையாய் கேட்ட தாய், அந்த உண்மையான குழந்தையினுடைய தாய் அவள் குடல் கொதிக்கும், அப்படியே துடிக்கும், அப்படியே குடல் துடிக்கும். இப்போ அந்த மாதிரி தான் இப்போ ஆண்டவர் இங்கே சொல்லுகிறது என்னன்னு கேட்டால், இந்த 5ஆம் 6ஆம் இந்த வசனத்தில் நாம் படிக்கக்கூடிய பாடம் என்னென்னா, ஒரு ஆணும் பெண்ணும் அப்படின்னா ஒரு குழந்தை, அந்த குழந்தை இப்போ அவங்க ஒரு கணவன் மனைவியை பிரிப்பது, அதான் இப்போ இது தாய் தகப்பன் உறவை காட்டிலையும் அவர்களுடைய உறவை அடுத்தபடியாக இது ஒரு ஒரு அதிக நெருக்கமானது, அதிக உண்மையானது, பிரிக்க முடியாது. தாய் தகப்பனை விட்டு கூட பிரிந்து விடலாம், பிரிய சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், சரீர பிரகாரமாக பிரிய சொல்லி சொல்லுகிறார். ஆனால் மனைவி விட்டு அப்படி பிரியக்கூடாது, தாய் தகப்பனை விட்டு கூட பிரிந்து விடலாம். இப்போ அது அப்படித்தானே சொல்கிறார், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து அப்படின்னு சொன்னால், அப்போ பிரிந்து அப்படின்னா அவன் இப்பொழுது என்ன ஆகிறான் அப்படின்னா, அவனும் அந்த பெண் அவனுடைய மனைவியும் ஒன்றாக இசைகிறார்கள் அல்லது ஒட்ட வைக்கப்படுகிறார்கள். அந்த ஒட்ட வைப்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அதை பிரிக்கணும்னா ஒரு கத்தி எடுத்து 2ஆக வெட்டணுங்க, ஒரு குழந்தையை பிளக்கிற மாதிரிங்க, அது ஒரு குழந்தையை பிளக்கிற மாதிரி. அதனால தான் தேவன் இணைத்தார். அதை தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன்னா, தேவன் ஒரு உடலாக, ஒரு மனதாக, ஒன்றாக, நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இது 2 பேர் இல்லை, 2 பேர் இருந்தால் தானே பிரிச்சிடலாம். 2 நபர்களுங்க, 2 நபர்கள், அவர்களை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். 2 நபர்கள் அல்ல, அவர்கள் ஒருவராய். அதான் அது எப்படின்னு சொன்னால், அதனால தான் விவாகரத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு குழந்தையை எடுத்து 2ஆக பிளக்கிற மாதிரி, ஒரு குழந்தைய எடுத்து 2ஆக பிளக்கிற மாதிரி. அதனால அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆதியிலே அப்படி இல்லை, ஆதியிலே தேவன் இப்படி தான் வச்சுருந்தாரு, இடையில தான் உங்களுடைய மனக்கடினத்து நிமித்தம் மோசே இப்படி கொடுத்தாரே தவிர, ஆதியிலிருந்து தேவன் அப்படியெல்லாம் அவரோட பிளான் கிடையாது, இப்போது அவர் அப்படி இல்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். இதை மட்டும் இயேசு கிறிஸ்து சொல்லேன்னு சொன்னால் இவர்கள் தொடர்ந்து அந்த பழக்கத்தை கடைபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே ஸ்டாப் பண்ணார் அந்த பழக்கத்தை. என்னென்னா, அந்த தரத்தை திரும்ப கொண்டாந்தார் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் சொன்னார், ஒரு கணவன் மனைவி என்பவர்கள் பிரிந்தால் அல்லது தள்ளிவிட்டால், அது ஏதோ பிடிக்கலைங்க, நான் தள்ளி விட்டேனுங்க, 2 பேருக்கு ஒத்து போகலைங்க, எத்தனை நாளைக்கு தான் ஒத்து போகாமல் வாழ்கிறது அப்படின்னு சொல்லுகிற மாதிரி இல்லை, அப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அப்படி இல்லை. அதனால் எவனாயிலும் தன் மனைவியை வேசித்தனம் செய்ததே அன்றி, அந்த நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். அது ஒரு மிகப்பெரிய பாவம். விபச்சாரம் செய்கிறது என்பது நரகத்திற்கு போகிற பாவம். அதனால இப்போ எல்லாரும் வெகு ஈஸியாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வெகு ஈஸியாக எனக்கு பிடிக்கலைங்க நான் விவாகரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது ஒரு மிகப்பெரிய, என்னை நரகத்திற்கு கொண்டு போகிற பாவம். அது ஒரு விபச்சாரக்காரன், நீ ஒரு அசுத்தன், நீ ஒரு விபச்சாரக்காரன். பழைய ஏற்பாட்டில் ஒரு வேசியை பார்த்தால் எப்படி கல்லறிவார்களோ அப்படி போல, அந்த அளவுக்கு அந்த திருமண உறவை, ஒரு கணவன் மனைவி உறவை அவ்வளவு புனிதமாக ஆண்டவர் பார்க்கிறார். அந்த புனிதத்தன்மையை யாராவது ஒருத்தன் கெடுத்தால், அது யாராக இருக்கலாம், யார் அந்த 2 பேரில் யாரு கெடுத்தாலும் அவங்க வேசிக்கலர் அப்படிங்கிறார். அதனால தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது, திருமணம் மஞ்சம், விவாக மஞ்சம் அசூசிப்படாதிருப்பதாக, வேசிக்கலரை விபச்சாரக்காரையும் தேவன் நியாயந்திருப்பார் அப்படிங்கிறார். அப்போ என்னென்னா,
இதில் நம்ம வந்து அவங்க தப்பு செய்கிறாங்களோ இல்லையோங்கிறதெல்லாம் அது நமக்கு வேண்டாம். நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் கணவன் மனைவி உறவை வந்து அவ்வளவு கௌரவமாகவும் அவ்வளவு புனிதமாகவும் அவ்வளவு மேன்மையாகவும் வைத்திருக்கிறார். அதில் ஒரு துளி உண்டு ஒரு மனிதன் தன் மனைவியை நேசிக்காமல் போனால், அன்பு கூறாமல் போனால், அதை வந்து ஒரு மிகப்பெரிய பாவத்தை போல பார்க்கணும். அல்லது மனைவியை தவிர வேறொரு பெண்ணை பார்த்து எனக்கு நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு விபச்சாரக்காரன் தேவனுடைய பார்வையிலே. ஏன்னா நான் 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 தப்பு பண்ணுறேனே, நான் தப்பு பண்ணுகிறேனே, இந்த தேவனுடைய புனிதத்தை நான் கெடுத்து விடுகிறேனே. அப்போது அருமையான சகோதர சோரிகளே, இப்படி இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன்னா, நம்ம தப்பு பண்ணுறோமா சரி பண்ணுறோமாங்கிறது அதை பற்றி நான் பேச வரல. தேவன் எப்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறார், கணவன் மனைவி அன்பை பார்க்கிறார், ஒருவர் பேரில் ஒருவர் இணைந்திருக்கிற அந்த இணைப்பை வந்து நீங்கள் வேற நான் வேற, உங்கள் சொந்தக்காரங்க என்னோட சொந்தக்காரங்க அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வேண்டாம். சில பேர் ஈஸியாக பேசுகிறாங்க, உங்கள் சொந்தம் எங்கள் சொந்தம். இல்லை, மொத்தத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்றாகி விட்டீங்க. மற்ற அது அந்த நம்முடைய சொந்தக்காரர்கள்னு வேணால் சொல்லலாமே தவிர நீங்கள் உங்களது எங்களது அப்படின்னு எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேவனுடைய பார்வையில் ஒரு ஒரு ஒன்றாக்கப்பட்ட, அதான் அதை பிரித்தோம்னு சொன்னால் அது ஒரு குழந்தையை வெட்டுக்கிறது போல. அந்த அளவுக்கு தேவன் அதை சீரியஸாக பார்க்குறாரு. அந்த அளவுக்கு மனதளவில் கூட ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒன்று இல்லாமல் இருக்கிறதை ஆண்டவர் வெறுக்கிறார். சில நேரங்களில் இது வித்தியாசமாக இருக்கும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அது வந்து கிறிஸ்துவ நிமித்தம் அப்படி இருக்கலாம். அதாவது எப்படின்னு சொன்னால், ஒரு 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 சகோதரியுடைய கணவன் அவிசுவாசியாக இருக்கிறான், அவனுக்கு அவளோடு சேர்ந்து வாழ கிறிஸ்துவ நிமித்தம் வாழ பிரியப்படவில்லை, அவன் பிரிந்து போகிறான் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதில் எந்த விபச்சார பாவம் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. ஆனால் சேர்ந்து வாழ்ந்தால் அது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகள் பரிசுத்தமாகும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லி கொடுப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கணவன் மனைவி உறவை எவ்வளவு கனமுள்ளதாய் மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கும். அப்படி பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த அருமையான சகோதர சோரிகளே, இந்த காரியங்கள், இந்த தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்கிற விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இதை கை கொள்ளுங்கள். அந்த கை கொள்ளுகிறதுல நானும் உங்களோடு சேர்ந்து தான் இருக்கிறேன். நான் கை கொண்டு விட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. நானும் அதோடு கூட கை கொள்ளுகிற அந்த கூட்டத்தில் உங்களோடு கூட சேர்ந்து நானும் செய்கிறேன். ஆனால் இப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய வீடு வானம், அதாவது பரலோகமே நம்முடைய வீட்டில் இருக்கிறது போல தான் இருக்கும். தேவன் நம்மையும் சரி நம்முடைய பிள்ளைகளையும் சரி அவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். என்றால் தேவன் உண்டு பண்ணின இந்த பிரமாணங்களை நாம் மிக உயர்வாக மதிக்கிறபடினாலே ஒரு மனைவியை தேவன் கொடுத்தது போல பார்க்க வேண்டும், ஒரு புருஷனை தேவன் கொடுத்தது. அது உண்மைதானே, உண்மை இல்லாத நான் சொல்லவில்லை, அது உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஆகவே அப்போ தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தேவன் கொடுத்ததோடு கூட நான் வாழ்ந்து பொறுமையாக வாழ்ந்து, அதில் நிறைய குறைகள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், அன்பு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுமா. இப்போ என்னுடைய சரீரம் என்று வைத்துக்கொள்வோம். இந்த சரீரத்தில் இந்த கைக்கு ஒரு வாதம் வந்து விட்டது, ஒரு கைக்கு. இப்போ நான் என்ன செய்து விடுவேன்? இப்போ அது மாதிரி என்னுடைய மனைவிக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கலாம், என்னுடைய புருஷனுக்கு ஒரு குறை இருக்கலாம். ஆனாலும் அது என் சரீரம் அல்லவா அப்படின்னு நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த மாதிரி இந்த உயர்தர பிரமாணங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நிற்கிற போதும் சரி, நடக்கிற போதும் சரி, வேலைக்கு போக போதும் சரி, இப்போ அந்த வசனத்தை படித்த மேலே உபவாமத்தில் நடக்கிற போதும் நிற்கிற போதும் எல்லா நேரங்கள்லையும் இந்த வார்த்தைகளுக்கு, கணவன் மனைவி உறவுகளுக்கு மேம்பட்ட கொடுத்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சரி பரலோகமே என்ன செய்யும் கேட்டால் இருக்கும் என்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அதை நான் கொஞ்சம் ருசித்திருக்கிறேன். அதனால தான் நானும் சொல்லுகிறேன், தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் குடும்பங்களை குறித்து உம்முடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை நாங்கள் உம்முடைய வார்த்தைகளிலே வாசித்து வெளிச்சம் பெற்றிருக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, நாங்கள் குடும்ப விஷயங்களை அல்லது கணவன் மனைவி பற்றினதான விளக்கங்களை உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. நீர் எப்படி வைத்திருக்கிறீர், நீர் என்னவெல்லாம் எப்படி அதை மேன்மையாய் வைத்திருக்கிறீர் என்பதை உம்முடைய வார்த்தையிலிருந்து அல்லது ஆதியிலே நாங்கள் மோசையினிடத்திலே கூட போய் கற்றுக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. ஆதியிலே ஆமாண்டவரே நீர் எப்படி வைத்தீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும். இயேசுவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையிலே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், அதை நாங்கள் மதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை துணைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், அதை நாங்கள் உயர்வாக மதிக்கிறோம் கர்த்தாவே. அதற்கு உண்மையாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்கள், எங்கள் காதுகள், எங்கள் நாவு, எங்களுடைய சரீரம் எல்லாவற்றிலையும் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை துணைக்கு 100க்கு 100 உண்மையாக இருப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே நீர் அவரை ஆசீர்வதித்தது போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, அந்த தெய்வீக அந்த மேகம் எங்கள் வீட்டிலே இருப்பதாக கர்த்தாவே. கண்டிப்பாக இந்த மாற்றத்தை நாங்கள் காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.